வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முத்து மீனாவுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக அத்தர் ஷோரூம் போறாரு. அங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு. அவர் ஒருத்தர் அருமையா ரிசீவ் பண்ணி ஒரு எல்லோ ஒயிட் காம்பினேஷன்ல இருக்க ஒரு வண்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலி அதுல ஒரு சின்ன டிஸ்பிளே கூட இருக்கு. அதுல ரோட் மேப் எல்லாமே நீட்டா தெரியுது. முத்து அதை ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பார்க்க அது டச் ஸ்கிரீனாவும் இருக்கு. அடுத்து சீட்டு கடியில காட்ட நல்ல ஸ்பேஷியஸான பிளேஸ் இருக்கு. அவங்க கூடவே ஒரு ஹெல்மெட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. பேட்டரிக்கு வாரண்டி இருக்காங்க சார் அப்படின்னு முத்து கேட்க, பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் வாரண்டி இருக்கு. டெஸ்ட் டிரைவ் போகும்போது உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்றேங்க சார் அப்படின்னு அந்த சேல்ஸ் ரெப் சொல்ல, ஓகேன்னு முத்து வந்து மற்ற வண்டியோட பாகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரண்ட் டிசைன் லைட்டாக டெர்மினேட்டர் வண்டி மாதிரி இருக்க, பேக்ல லைட்டாக வேக வச்சு நசுங்கின முட்டை மாதிரி இருக்கு ஷேப். முத்து இதெல்லாம் பார்த்துட்டு ஏறி உட்காந்து பர்ஃபெக்டா இருக்கு, மீனாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு பாக்குறாரு. அடுத்து அவர் டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்க, இந்தாங்க சார்னு வண்டி புக்கையும் கீயையும் கொடுக்குறாங்க. முத்து தேங்க்ஸ் சார்னு சொல்ல அவர் ஆல் தி பெஸ்ட் ஷேக் ஹேண்ட் கொடுக்க, அந்த வண்டி பொன்னியம்மன் கோவில் வாசல் முன்னாடி நிக்குது. குருக்கள் வண்டிக்கு மாலை போட்டு தீபாராதனை காட்டிக்கிட்டு இருக்க, முத்துவும் மீனாவும் ரொம்ப சின்சியரா கும்பிடுறாங்க. அந்த பக்கம் மீனாவோட அம்மா சத்யான்னு 2 பேர் நின்று கும்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா ரொம்பவே சந்தோஷமும் நெகிழ்ச்சியுமா இருக்க, அவங்க சந்தோஷத்தை பார்த்து முத்துவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. குருக்கள் தீபாராதனை முடிச்சு விபூதி கொடுத்துட்டு இந்தாங்கன்னு சாவியை கொடுக்க, அங்க கொடுங்கங்கிறாரு முத்து. மீனாவும் கையை நீட்டி சாவியை சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. வாழ்க வளமுடன், நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. மீனாவோட அம்மா வண்டி பக்கத்துல வந்து ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு, மாப்பிள்ள மீனாவோட வண்டி காணான்னு போனதுக்கு அப்புறம் அவ எப்படி வியாபாரம் பண்ண போறான்னு ரொம்ப கவலையா இருந்தேன். நீங்க புது வண்டியே வாங்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளங்கிறாங்க. அத்தை, நான் மட்டும் தனியா வாங்கலத்த, அப்பா ரவி பலக்குரல் எல்லாரும் காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, உன் குடும்பத்திலேயே உனக்கு உதவுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க மீனா, அவங்க துணை இருக்கிற வரைக்கும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ மீண்டு வந்துருவ அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, ஆமாம்மா, வீட்டில் நான் எந்த விஷயம் பண்ணாலும் எனக்கு மாமா ரவி ஸ்ருதி எல்லாரும் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க, அதுவே எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுமா அப்படின்னு மீனா சொல்ல, வண்டி சூப்பரா இருக்குதுமாமா, எலக்ட்ரிக் வேற, பெட்ரோல் தேவையில்லை, சார்ஜ் மட்டும் போட்டா போதும், நானும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு மாறலான்னு இருக்கேன் அப்படின்னு சத்யா சொல்ல, அப்படியாடா, வாங்கணும்னா சொல்லுடா, நமக்கு அந்த ஷோரூம்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க, வாங்கிக்கலாம் அப்படின்னு முத்து பரபரப்பா வந்து சத்யாவோட முதுகுல தட்டி சொல்ல, இல்ல மாமா, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா வாங்கிக்கலான்னு சத்யா சொல்ல, ஏங்க இந்தாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு மீனா வண்டி சாவியை கொடுக்குறாங்க. வேண்டாம், வண்டி உந்து, நீ தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க அம்மாவும் தம்பியும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. சரி இந்தாங்க அப்படின்னு மீனா அவங்க மொபைலை கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க வண்டியில ஏறி உட்கார, முத்து ரொம்ப பாசமா அக்கறைமா ஹெல்மெட்டை போட்டு அதோட பின்னையும் போட்டு விடுறாரு. உட்காருங்கன்னு முத்துவை பார்த்து மீனா சொல்ல, நான் வேணாம் அத்தை, நீங்க உட்காருங்கிறாரு. இல்ல மாப்பிள்ள நீங்க போங்கன்னு அவங்க பேக் அடிச்சுட, சத்யா நீ போடாங்கிறாரு முத்து. மாமா அப்படியே சும்மா ரொமான்டிக்கா ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சத்யாவும் பேக் அடிச்சுட, அப்படியா போலாமா அப்படின்னு முத்து உண்மையாவே ரொமான்டிக் மூடுக்கு மாதிரி உட்கார போக, மாமா ஹெல்மெட்னு கொடுக்குறாரு சத்யா. முத்துவும் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போயிட்டு வரேன்டா அப்படிங்கிற ஒரு போலாம் மீனா அப்படின்னு 2 தோல்லையும் தட்டுறாரு. வண்டி அங்கிருந்து கிளம்பி போக மீனாவோட அம்மாவும் சத்யாவும் சந்தோஷமா பார்த்துட்டு நிற்கிறாங்க. அவங்க வண்டி ஒரு ரோட்ல வந்துட்டு இருக்க, வண்டி ஓட்ட எப்படி இருக்கு மீனான்னு முத்து கேட்குறாரு. ஏங்க ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க, சத்தம் கூட வரல, ஓட்டுற மாதிரியே தெரியலன்னு மீனா சொல்ல, அதுக்காக வேகமா போகக்கூடாது, மெதுவாக தான் போகணும் அப்படிங்கிற முத்து, அப்படியே ரைட்ல திருப்புங்கிறாரு. கரெக்டா அங்க ரைட்ல வர அங்க டிராஃபிக் போலீஸ் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க. மா அப்படியே ஓரங்கட்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, மீனா வண்டியை ஸ்லோ பண்றாங்க. அதான் எல்லாம் பக்காவா இருக்கே, அப்புறம் என்ன அப்படின்னு முத்து சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி நிற்கிறாரு. ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் அங்க வர, சார் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு, 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கோம், ரொம்ப கம்மியான ஸ்பீட்ல தான் ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா சூப்பர், பக்காவா பாயிண்டா பேசுறீங்கிறாரு முத்து. இதானே எப்பவும் கேட்பாங்கன்னு மீனா சொல்ல, எல்லாம் கரெக்ட், ஆனா நம்பர் பிளேட் மேல மாலை தொங்குது, நம்பரே தெரியலன்னு அவரு வண்டியோட நம்பரையும் அது மேல இருக்க மாலையும் காமிக்கிறாரு. மீனா இது வேறையா, இவ்வளோ பண்ணி என் மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டோமான்ற மாதிரி முத்துவை பார்க்க, சார் புது வண்டி பூஜை போட்டு எடுத்துட்டு வர்றோங்க சார், அப்ப மாலை இருந்ததை சரியா கவனிக்கலங்க சார்ங்கிறாரு. நீங்க கவனிக்கலன்னா அது தப்பு இல்லைன்னு ஆயிடுமாப்பா, நம்பர் பிளேட் விசிபிளா இருக்கணும் அப்படின்னு அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் சொல்ல,
சார் இப்படி தேடி தேடி குத்தம் கண்டுபிடிச்சா என்ன பண்றதுங்க சார்னு மீனா கேக்குறாங்க. நான் ஏமா குத்தம் சொல்ல போறேன், இருக்கிற ரூல்ஸை தான் சொல்றேன் அப்படின்னு டிராஃபிக் கான்ஸ்டபிள் சொல்ல, சார் இது ஒரு ரூல்ஸ்னே எனக்கு தெரியாதுங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, சார் பூவை மேலதாங்க சார் மாட்டி இருந்தோம், அது காத்துல பிளேட்ல வந்துருச்சுங்க சார்ங்கிறாரு முத்து. அதெல்லாம் சரி, ஆனா தப்பு தானே, ஃபைன் கட்டி தான் ஆகணுங்கிறாரு அவரு. சார் தெரியாம நடந்துருச்சு, அதுக்கு போய் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களேங்கிறாரு முத்து. சார் புது வண்டி வாங்கி இப்பதான் பூஜை போட்டு எடுத்துட்டு வர்றோம், முதல் நாளே இப்படி பிடிச்சா எப்படிங்க சார்னு மீனாவும் கேக்குறாங்க. சார் இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோங்க சார், இன்னைக்கு கொஞ்சம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம டிராஃபிக் ஹீரோ அருண் வண்டியில வர்றாரு. அவர் இவங்கள பார்த்துட்டு வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்க மீனாவும் முத்தும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் வந்துட்டாரு, இவர்கிட்டயே எப்படியாவது பேசி சமாளிச்சிருந்திருக்கலாம், இனிமே சுத்தம் ஃபைன் வாங்காம விட மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டுற அருண், என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. சார் நம்பர் பிளேட்டை மறைச்சி வண்டிக்கு மாலை போட்டிருக்காங்க சார், ரூல்ஸ் படி நம்பர் விசிபிளா இருக்கணும் இல்லைங்க சார், அதனால தான் ஃபைன் கட்ட சொன்னேன் அப்படின்னு அருண் கிட்ட அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்க. சார் இதுக்கு மேலே எப்படியும் ஃபைன் கட்டி தான் ஆகணும்னு எனக்கு தெரியும், எவ்வளோன்னு சொல்லுங்க, பில்லை போடுங்க, நான் ஃபைனை கட்டிட்டு போறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அவனை விட்டுருங்க, இது பெரிய அஃபென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற அருண், இனிமே இப்படி பண்ணாதீங்க, சரி போங்க அப்படின்னு தாராள மனசோட சொல்லிடுறாரு. மீனா இங்க இருந்த வாக்குலயே எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனா அவரு டியூட்டியில இருக்காரு, இப்ப சொந்தக்காரங்கலாம் பார்க்க மாட்டாருன்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே அருண் அவங்க பக்கத்துல வர்றாரு. நீங்க ஃபைன் என்ன கட்டணும்னு சொல்லுங்க, கட்டிடுறோன்னு மீனா சொல்ல, பரவாயில்லங்க ஃபைன் எதுவும் கட்ட வேண்டாம், நீங்க தெரிஞ்சு எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் அப்படிங்கிற அருண் வண்டியை ஒரு பார்வை பார்த்துட்டு புது வண்டி வாங்கியிருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமாங்க இன்னைக்கு தான் வாங்கணும்னு மீனா சொல்றாங்க, திருட்டு போன வண்டியை தேடிக்கிட்டு தான் இருக்கோம், வெயிட் பண்ணியிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாமேங்கிறாரு அருண். அது சரி, அந்த வண்டி நேரம் நார்த்து பக்கம் போய் பிரிச்சே போட்டிருப்பாங்க, நீங்க வண்டியை தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்கிறாரு முத்து. அருண் பேசாம முறைச்சிக்கிட்டு இருக்க, இவர் என் வண்டியை திருடினவங்களை கண்டுபிடிச்சிட்டாருங்க, அவங்க வண்டியை ஏதோ வெளியூருக்கு அனுப்பிட்டாங்க போல, அப்புறம் அவங்க கிட்ட இருந்த காசை வாங்கிட்டாரு, அதுக்கப்புறம் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கணுங்கிறாங்க மீனா. டிரைவர் வேலையை விட்டுட்டு போலீஸ் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு போல அப்படின்னு அருணும் மீனா கிட்ட பேச ஆரம்பிக்க, நமக்கு அவ்வளவு அறிவெல்லாம் இல்ல மீனா, ஆனா நமக்கு ஒரு தேவைன்னு வந்தா நாம தானே போய் நிக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. வண்டி நல்லா இருக்கே, இன்ஸ்டால்மெண்டான்னு கேக்குறாரு. இல்லங்க ஃபுல்லாவே பணம் கொடுத்து வாங்கிட்டோங்கிறாங்க மீனா. அதுவும் சரிதான், இப்ப பைக் லோன் எல்லாம் வாங்கணும்னா சேலரி டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, ரெகுலரா ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கணும், இல்லனா ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கணும், அப்பதான் கொடுப்பாங்க, டிரைவர் வேலையில எப்ப காசு வரும் வராதுன்னு தெரியாதுல்ல அப்படின்னு எப்படியாவது முத்துவ மட்டம் தட்டியே ஆகணும்ன்ற ஒரு முடிவோட பேசிட்டு இருக்காரு அருண். பேசுமவனே பேசு, எவ்வளவு பேச முடியுமோ பேசுன்ற மாதிரி முத்து பார்த்துட்டு இருக்க. மீனா முத்துவை பாக்குறாங்க. சீதா கூட ஒரு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, ஏன்னா அவளும் ஆட்டோல தானே போயிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி அருண் பேசிட்டு இருக்க. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம் தானேங்க, இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்கு, இதையே வாங்கி கொடுத்துருங்கன்னு மீனா சஜஸ்ட் பண்றாங்க. பார்க்கலாம், டூ வீலர் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஒரு லோனை போட்டு காரே வாங்கிடலான்னு பாக்குறேன் அப்படின்னு அருண் பீத்திக்கிட்டு இருக்க. மீனா சும்மா அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு வாயில சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, செயல்ல செய்யணும், இப்ப நம்ம போலாமா இல்லையான்னு முத்து கேக்குறாரு மீனா கிட்ட. மீனாவும் ஆன் சொல்ல, சரி கிளம்புங்க அப்படின்னு அருண் கொஞ்சம் பொறாமையோட ஒதுங்கிக்கிறாரு. ரெண்டு பேரும் உட்கார்ந்ததும் ஒரு நிமிஷம்னு சொல்லி வண்டியோட ஹெட்லைட்ல கைய வைக்கிறவரு, இந்த வண்டியவாவது பத்திரமா பாத்துக்கங்க, கூட இருக்கவங்க எங்கேயாவது சண்டை அடிச்சுட்டு வந்தா உங்க வண்டியை தூக்கிட போறாங்க அப்படின்னு அருண் சொல்ல. மீனா ஐயோ அடங்கவே மாட்டார் போல இருக்கேன்னு பாக்க, மீனா அவருக்கு அட்வைஸுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிடு, நாம போலான்னு பக்கல போட்டுக்கிட்டே அவர் சொல்ல, வரோன்னு சொல்லி மீனா வண்டியை ஸ்டார்ட் பண்ண சரின்னு ஒதுங்கிக்கிறாரு அருண். போற வண்டியவே பொறாமையோட பார்த்துட்டு தான் இருக்காரு. சேம் டைம் ஸ்ருதியோட ஹோட்டல் ஓப்பனிங் செரிமனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப அழகா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க, வரவங்களெல்லாம் ஸ்ருதியும் ரவியும் நின்று ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் ரவி, டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்காங்க. உலர வெயிட்டர் ஒருத்தர் எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு வேண்டாம் அவங்களுக்கு கொடுங்கன்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவுக்கும் பார்வதிக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாரு அவரு. அடுத்து இன்னர் ஏரியாவுக்கு கொண்டு வர அங்க இருக்க முத்து எடுத்துக்கிட்டு, தேங்க்ஸ் சார் அவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்றாரு. போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்துட்டு இருக்க. இப்படி ஒரு போட்டோ, என்ன ஒரு போட்டோன்னு முத்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்காரு.
ரோஹிணியும் மனோஜும் ஒரு ஏரியாவை பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி செம்ம அழகா ரெடியாகி வந்திருக்க, மனோஜும் ரொம்பவே ஃபார்மலா ரெடியாகி வந்திருக்காரு. அவரு பாக்கெட்ல கையை விட்டுக்கிட்டே, நான் கூட சின்னதா தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஹோட்டல் நல்ல பெருசாவே இருக்குங்கிறாரு ரோஹிணி கிட்ட. ஆமா, ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ண அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் இருக்கா, நமக்கு யாருமே இல்லைங்கிறாங்க ரோஹிணி. நாமளும் பிசினஸ் தானே ரோஹிணி பண்றோம், பணக்கார பைத்தியத்துக்கு ஹோட்டலை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நல்லா சாப்பிட தான் தெரியும், இது போய் இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கு பாரு அப்படின்னு மனோஜ் விஜயாவோட குளோனிங்காவே மாறிட்டாரு. எத்தனை நாள் தாங்குதுன்னு பாப்போம் அப்படின்னு மனோஜ் படு நக்கலா சொல்லிட்டு இருக்க ரோஹிணி அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சீதா வர ஹாய் அப்படின்னு ஸ்ருதி சந்தோஷமா முன்னாடி போக, சீதாவும் வந்து ஷேக்கன் கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து கங்க்ராட்ஸ் ரவின்னு அவருக்கும் ஒரு ஷேக்கன் கொடுக்க உள்ளர போங்கன்னு அனுப்பி விடுறாரு அவரு. அங்க மீனா அவங்க அம்மா சத்யா நின்றுட்டு இருக்க, அம்மா அப்படின்னு சீதா வர, வா சீதான்னு அவங்க அம்மா ரிசீவ் பண்றாங்க. அருண் வரலையான்னு கேக்குறாங்க மீனா. இல்லக்கா, இன்னைக்கு அவருக்கு டியூட்டி இருக்குங்கிறாங்க சீதா. சம்மந்தி அம்மா வரல அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, அத்தை ஊருக்கு போயிருக்காங்கம்மா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து அப்பா அங்க வர்றாரு. சீதா இப்பதான் வந்தியான்னு கேட்டுட்டு சிரிப்பா கேக்குறாரு. ஆமா மாமான்னு சீதா சொல்றாங்க. மீனா டெக்கரேஷன்லாம் சூப்பர், அசத்திட்டேங்கிறாரு முத்து. ஆமா மீனா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், அவங்க அம்மாவும் வாழ்த்த, ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க மீனா. சீதா வா உள்ளர வந்து பாரு, மீனா வா அப்படின்னு கூப்பிட, வான்னு மீனா சீதாவை கூட்டிட்டு வாமான்னு அவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. வாங்க 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 தள்ளுங்க அப்படின்னு அவங்க அம்மாவையும் பார்வதியும் ஒதுங்க சொல்லிட்டு முத்து கடகடன்னு போறாரு. ஏய் அப்படின்னு அங்கேயும் எரிச்சலை காட்டிட்டு தான் நிக்கிறாங்க விஜயா. நேரா அண்ணாமலை கிட்ட கூட்டிட்டு போய் அவங்கள நிறுத்த, வாமா வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை. சத்யா அங்க நிக்கிறத பார்த்துட்டு விஜயா சீ அப்படிங்கிறாங்க. பார்வதியும் அங்க என்னன்னு பார்க்க, பாரு அந்த மீனாவோட மொத்த குடும்பமும் இங்கேதான் வந்து நிக்குது, சாதாரணமாவே சாப்பிட வந்துருங்க, இப்ப ஹோட்டல் திறப்பு விழா வேற, நல்லா சாப்பிடலாம்ல அப்படின்னு கேவலமா பொறுமிட்டு இருக்காங்க விஜயா. உலகத்திலேயே அசிங்கமான விஷயம் ஒருத்தர் சாப்பிடுறத கேவலமா பேசுறதும், அதே மாதிரி ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறத பத்தி கேவலமா பேசுறதும் தான். யாரும் யாரோட வீட்டுக்கோ யாரோட இடத்துக்கோ சாப்பாட்டுக்காக மட்டும் போறதே கிடையாது. அத விஜயா மாதிரி இருக்கவங்க உணர்ந்துகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்தா உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க பார்வதி. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா எங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க, இந்த ஸ்ருதிக்கு யாரை கூப்பிடுறது யாரை கூப்பிட வேணான்னு அறிவே இல்லை அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா அவங்களும் சம்மந்தி தான் விஜயா, உங்க குடும்பம் தான் அப்படின்னு பார்வதி கேட்க, ஆமா பெரிய சம்மந்தி, மானத்தை வாங்கறதுக்குன்னே வருதுங்க அப்படின்னு விஜயா அடுத்த பக்கம் நகர, இது இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மானாலும் திருந்தாது அப்படின்னு பார்வதி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல சுவாமிக்கு சிலைக்காக ஒரு இடம் ஒதுக்கி அழகா ஒரு கியூட்டா அம்பாள் சிலையை வச்சு அதுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. அண்ணாமலை அதை பார்த்துட்டு பேசிட்டு இருக்க ஸ்ருதி ரவி கிட்ட வர்றாரு. ரவி ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்குப்பா, உள்ளர டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமான்னு ஸ்ருதி கிட்ட சொல்றாரு. தேங்க்ஸ் அங்கிள்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. ஆமா ஸ்ருதி, நல்ல பெரிய ஹோட்டலாவே இருக்கு அப்படின்னு விஜயாவும் பாராட்ட ஸ்ருதி சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. தனியாலா நின்று இவ்வளவையும் பண்ணியிருக்கியே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்ன பண்றது அங்கிள், எனக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சவங்க யாருமே எதுவுமே பண்ணல, ஆனா யார் சப்போர்ட் இல்லைன்னாலும் நான் நினைச்சத பாதியிலேயே நிறுத்த முடியாது இல்ல அங்கிள், நமக்காக நாம தானே ஓடி ஆகணும் அப்படின்னு சின்ன கோவத்தோட சொல்ற ஸ்ருதி ரவியை பாக்குறாங்க. எப்படியோ நீ எல்லாத்தையும் தனியா பண்ணி சூப்பரா ஆரம்பிச்சிருக்கமா, இந்த பிசினஸ்ல நீ பெருசா சாதிப்பேன்னு வாழ்த்துறாரு அண்ணாமலை. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும்போதே வெளிப்பக்கம் வந்து டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு அங்க மீனா சீதான்னு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் வருது, அதுல பேக் சீட்ல இருந்த சுதாவும் ஃப்ரண்ட்ல இருந்து வாசுதேவனும் இறங்குறாங்க. உடனே முத்து வேகமா வணக்கங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல, மீனாவும் சீதாவும் சிரிப்போட நின்றுட்டு இருக்காங்க. எந்தா முத்து, எப்படி இருக்கு உன்னோட கார் டிரைவிங் ஜோலி, அப்புறம் பூக்கடை வியாபாரம்னு மீனாவையும் பார்த்து கேட்கிறாரு வாசுதேவன். நேர்மையா உழைக்கிறோம், நல்லா தான் இருக்கும், நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்களா இருந்தாலும் கார்ல ஏறும்போது கார் டிரைவர் தான் நம்பி ஆகணும், அதே மாதிரி கோவிலுக்கு வெளியே நாங்க கடை வச்சிருந்தாலும் நாங்க கட்டுற மாலை தான் சாமி கழுத்துல முதல்ல ஏறும், எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான் அப்படின்னு மீனா சொல்ல வாசுதேவனுக்கு முகம் சுண்டி போயிடுது. அவரு இவங்களை மட்டம் தட்டலான்னு ஆரம்பிக்க இப்ப கடைசியில அவரு பல்பு வாங்கிடுறாரு. உடனே ஒய்ஃபு கிட்ட திரும்பி போலாம் போலாம் வா அப்படின்னு சொல்ல சுதாவும் பேசாம போயிடுறாங்க. அவங்க அந்த பக்கம் போனதும் சூப்பர் மீனா, நம்ம வேலையை இறக்கி பேசினாரு, கரெக்டா பதிலடி கொடுத்துட்ட அப்படின்னு முத்து சொல்ல, இல்லங்க ஸ்ருதி அப்பா ஏதாவது உங்ககிட்ட பேசி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா சொன்னேன்,
ஏதாவது கோவப்படுத்துற மாதிரி பேசி என் வாயை புடுங்க பாப்பாரு அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க எதுவும் அவர்கிட்டன்னு மீனா சொல்றாங்க. ஆஹா, நான் அவங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன். வந்தோமா வாழ்த்துனோமா கிளம்புனோமான்னு இருக்கணும், அவளையே படாத அப்படின்னு முத்து ரொம்பவே பக்குவமாய் சொல்லிட சந்தோஷமா சிரிக்கிறாங்க மீனா. சீதாவும் சூப்பர் மாமான்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஸ்ருதி ரவி கிட்ட குமார் உன்னை கேட்டாருன்னு பேசிட்டு இருக்க. ரவி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சரியா வாசுதேவனும் சுதாவும் வர, வாங்கச்சா வா மம்மி அப்படின்னு ஸ்ருதி அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. மோனே ரவி நல்லா இருக்கீங்க இல்லைன்னு வாசுதேவன் அவரோட தோல்ல கை வச்சு கேட்கிறாரு. ஸ்ருதி எல்லாம் எப்படி போகுதுன்னு அவங்க அம்மா கேட்க, ஸோ நல்லா போகுதுமா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அண்ணாமலையை பார்த்தோன்னே அவர்கிட்ட எப்படியாவது வேட்டையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு, எந்த அண்ணாமலை எப்படி இருக்கேன்னு கேட்குறாரு வாசுதேவன். அண்ணாமலை மெதுவா திரும்பிட்டு, நான் நல்லா இருக்கேன், என் பசங்க மருமகள்ங்க எல்லாருமே நல்லா முன்னேறிக்கிட்டு வர்றாங்க, அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாரு அண்ணாமலை. ஆஹா அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு மெதப்பா வாசுதேவன் சொல்லிட்டு இருக்க. வாங்க 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 சம்பந்தி வாங்க அப்படின்னு காது காது சிரிச்சுக்கிட்டு விஜயா வந்து ரிசீவ் பண்றாங்க. ரோஹிணி ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நல்லா இருக்கேன்னு இருக்காங்க. அண்ணாமலை மீனாவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. நீத்து வர்றாங்க. ஹாய் ரவி, ஹாய் ஸ்ருதி, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க. ரவி கிட்ட நீட்ட, எனக்கு எதுக்கு, ஸ்டார்ட் பண்ணது ஸ்ருதி தானே, அவளுக்கே கொடுங்கிறாரு அவரு. கங்க்ராட்ஸ் ஸ்ருதின்னு நீத்து கொடுக்க தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபார்முலா ஒரு ஹக் பண்ணிக்க வெல்கம் டு த பேங்கிறாங்க நீத்து. அப்படின்னு ஸ்ருதி பார்க்க, ஹோட்டல் ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கல்ல அதை சொல்றேங்கிறாங்க நீத்து. அடுத்து ரவி கிட்ட வர்ற நீத்து, ரவி இதுதான் மெனுவா அப்படின்னு கேட்க, எஸ் இதெல்லாம் அவங்க கியூரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரவி நீத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. வாசுதேவன் அங்க உள்ள இருக்க ஒரு பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்க. சுதா நீத்துவையும் ரவியையும் பார்த்துட்டு பயங்கர ஃபியூரியஸ் ஆயிடுறாங்க. ஏட்டா கண்டில்ல மாப்பிள்ள நம்ம கூட பேசாம நீத்து கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு நோக்கு அப்படின்னு சுதா சொல்ல வாசுதேவன் பாக்குறாரு. அப்போ போர்ட்ல இருக்க மெனுவை பார்த்துட்டு, இந்த சிக்கன் ரொம்ப டெலிஷியஸா இருக்கும்லங்கிறாங்க நீத்து. அவங்க ஒரு ஸ்டைல்ல இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, அதோட இங்க ஜப்பான் சிக்கன் கூட இருக்குன்னு ரவி நீத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அந்த பக்கமா வந்து கேப்ப கழட்டுறவரை பார்த்துட்டு, ஹேய் இவர் எப்படி இங்க அப்படின்னு நீத்து கேட்க, இவர் நம்ம குமார், இவர் தான் செஃப்பா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஓ அப்படியா வாழ்த்துக்கள்னு நீத்து சொல்ல, வாழ்த்துக்கள் குமார், ஆல் தி பெஸ்ட்னு ரவியும் ஷேக்கன் கொடுக்க, தேங்க்யூ சார் அப்படின்னு குமாரும் சொல்லிட்டு இருக்காரு. குமார் வாங்க அப்படின்னு உள்ளர கூட்டிட்டு வர்ற ஸ்ருதி, லிசன் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட எல்லாரும் சுத்தி வந்து நிக்கிறாங்க. நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஐ எம் ரியலி ஓவர்வெல்ம்ட். ஒரு ரெஸ்டாரண்டோட முக்கியமான பேக் போனே அந்த ரெஸ்டாரண்டோட செஃப் தான். எங்க ரெஸ்டாரண்டோட சீஃப் செஃப் இவர் தான் மிஸ்டர் குமார்னு சொல்ல, அவரு கை கூப்பி எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. விஜயா ஓ அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை காட்டிட்டு இருக்காங்க. அவருக்கு எல்லாருக்கும் கிளாப் பண்ண அவரும் எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றாரு. அன்னைக்கு நீங்க சாப்பிட்டது இவரு குக் பண்ணது தானே ஸ்ருதி சொல்ல, அப்படியா அப்படிங்கிற முத்து குமாரோட தோல்ல கையை போட்டு, சூப்பரா இருந்துச்சுப்பா சாப்பாடு, அது மட்டும் தான் செய்வீங்களா இல்ல வேற வேற வெரைட்டி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு முத்து கேட்க, சைனீஸ் டிஷஸ் மலேசியன் டிஷஸ் எல்லா டிஷஸும் பண்ணுவேன்றாரு குமார். உடனே விஜயா ஓ மலேசியா சாப்பாடா, அவளுக்கு நல்லா செஞ்சு போடுங்க, அவ நல்லா சாப்பிடுவா, மலேசியா ஃபுட்டை பத்தி அவளுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு செம்மையா மட்டம் தட்டி விட்டுறாங்க விஜயா. ரோஹிணி அவ்வளோ நேரமும் ரொம்ப சந்தோஷமா பியூட்டிஃபுல்லா வளம் வந்துட்டு இருந்தவங்க இப்ப அப்படியே சுருங்கி போய் அப்செட் ஆறாங்க. எப்பவும் போல விஜயா அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு முன்னாடி வர்ற அண்ணாமலை செஃப் குமாருக்கு ஷேக்கன் கொடுக்குறாரு. வாழ்த்துக்கள், நீங்க நல்லா வளரணும், இதுக்கு மேல இன்னைக்கு எப்படி சாப்பிட டேஸ்டா கொடுக்குறீங்களோ அந்த மாதிரியே கடைசி வரையிலும் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை வாழ்த்திட்டு இருக்க. சுதா ரவியை பாக்குறாங்க. ரவி பக்கத்துல நீத்துவும் பார்த்து அவங்கெல்லாம் இதை கவனிச்சிட்டு இருந்தாலும் சுதாவும் வாசுதேவனும் அவங்க ரெண்டு பேரையும் தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. நேத்து நீங்க அனுப்பி வச்சீங்களே சாம்பிள் சாப்பாடு, அத சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது, அதே மாதிரி இன்னைக்கும் செஞ்சீங்கன்னா எப்பவும் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்போ கார்பரேஷன் கமிஷனரும் கோகிலாவும் வர முத்து ரொம்பவே ஆச்சரியத்தோட வேகமா ஓடி வர்றாரு. வாங்க சார், வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறவரு. சார் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார் அப்படின்னு முத்து ரொம்பவே எக்ஸைட்டடா சொல்ல, இந்த ஹோட்டலோட செஃப் குமாரோட அத்தை மாமா தான் நாங்க அப்படின்னு கோகிலா சொல்ல, அப்படிங்களா சார், என் தம்பி ஒய்ஃபோட ஹோட்டல் தாங்க சார் இது, வாங்க சார் வாங்க மேடம் வாங்க வாங்க அப்படின்னு உள்ளர கூட்டிக்கிட்டு போறாரு முத்து. கண்டிப்பா நான் மெயின்டைன் பண்ணுவேங்க சார், நல்லா பண்ணுவேன்னு குமார் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான்ப்பா முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. குமார் உங்க அத்தை மாமா வந்திருக்காங்கன்னு முத்து சொல்ல,
குமார் அவங்கள பார்த்தது முன்னாடி வந்து வாங்க அங்கிள் அப்படின்னு ஷேக்கன் கொடுக்க வாழ்த்துக்கள் பாங்கிறாரு கார்பரேஷன் கமிஷனர். கோகிலாவும் ஷேக்கன் கொடுத்து வாழ்த்துக்கள் பான்னு சொல்றாங்க. மேடம் நான் சொல்லியிருந்தேன்ல என்னோட அங்கிள் ஆன்டி இவங்க தான் அப்படின்னு குமார் காட்ட ஸ்ருதி முன்னாடி வந்து ஓ இவங்க தானா அன்னைக்கு பிளட் டொனேஷன் கேம்ப்ல ஃபேமிலியை மீட் பண்ணீங்களேன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ஆமாமா ஞாபகம் இருக்குமா வாழ்த்துக்கள்மா அப்படின்னு கோகிலாவும் ஷேக்கன் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஆண்டி அப்படிங்கிற ஸ்ருதி. ஆண்டி உங்களோட ஃப்ரெண்டு 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விஜயா கொஞ்சம் முன்னாடி வந்து பயங்கரமா அசடு வழிஞ்சிட்டு நிக்கிறாங்க. அடுத்து மறுபடி ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு என்ட்ரன்ஸ்ல ரிப்பன் கட்டிட்டு இருக்க ஸ்ருதி இந்தா அப்படின்னு ஒரு பிளேட்ல வச்சு சிசரை நீட்டுறாரு ரவி. எடுத்துக்கிற ஸ்ருதி அங்கிள் இந்தாங்கன்னு நீட்டுற. இல்லம்மா நீயே கட் பண்ணுங்கிறாரு அண்ணாமலை. இல்ல அங்கிள் நீங்களே வெட்டுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அண்ணாமலையும் சரின்னு சிசரை வாங்கி கட் பண்றாரு. வாசுதேவன் பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்காரு. விஜயா உள்ளர நுழைய போக விஜயா அப்படிங்கிறாரு. அவங்க நின்னுக்கிறாங்க. இங்க 2 பேரும் முதல்ல வலது காலை எடுத்து வச்சு உள்ளர போங்கன்னு சொல்ல ரவியும் ஸ்ருதியும் அவங்களோட ரைட் லெக் எடுத்து வச்சு உள்ளர வர்றாங்க. நீங்களும் வாங்கன்னு சொல்ல அடுத்த சுதாவும் வாசுதேவனும் போறாங்க. அடுத்ததா விஜயா அண்ணாமலைன்னு எல்லாரும் உள்ளர வர்றாங்க. விஜயா குத்துவிளக்கு ஏத்தி வைக்கிறாங்க. அடுத்து சுதா ஒரு முகம் ஸ்ருதி ஒரு முகம் அப்படின்னு ஏத்திட்டு கேண்டில மீனா கையில கொடுக்குறாங்க. மீனா ஒரு முகத்தை ஏத்திட்டு இந்தாங்கன்னு ரோஹிணி கிட்ட கொண்டு வந்து கேண்டில கொடுக்குறாங்க. அவங்க ஒரு முகத்தை ஏத்திட்டு கேண்டில வச்சிருக்க அதை வாங்குற ரவி நீத்து வாங்க அப்படின்னு கூப்பிட ஒரு சின்ன சிரிப்போட நீத்து வந்து கேண்டில வாங்கி இன்னொரு குத்துவிளக்கோட ஒரு முகத்தை ஏத்துறாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சதும் ஸ்ருதி இப்ப நீங்க கல்லாவுல உட்காரலான்னு மீனா சொல்ல அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஸ்ருதி நகர போக ஒரு நிமிஷம் அத்தை மாமாவை கூப்பிட்டு உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு உட்கார வைக்க சொல்லலாம் அப்படிங்கிற மீனா அத்தை மாமா வாங்க இங்க அப்படின்னு கூப்பிட விஜயா வர்றாங்க. நீங்களும் வாங்கன்னு கூப்பிட சுதா வர்றாங்க. வா ஸ்ருதின்னு அவங்க அம்மா கூப்பிட்டு ஸ்ருதியை நடக்க வைக்க அவங்க முன்பக்கமா நடந்து வந்து கல்லால உட்காடுறாங்க. அவங்க அங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்க எல்லாரும் கிளாப் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. முத்து ஒரு பிளேட் எடுத்துட்டு வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொண்டு வந்து அந்த பிளேட்டை அந்த கல்லாவோட பார்டர்ல வைக்கிறாரு. என்ன பண்றீங்கன்னு ஸ்ருதி கேட்க முதலாளி அம்மா வியாபாரம் பண்ணணும்ல அப்பா வாப்பா வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைப்பா அப்படின்னு முத்து சொல்ல முன்னாடி வர்ற அண்ணாமலை அம்மா இந்த லட்டு எவ்வளவுமான்னு கேக்குறாரு. 100 ரூபான்னு ஸ்ருதி சொல்ல அதிர்ந்து போறாரு முத்து. என்ன 100 ரூபாயா அப்படின்னு கேட்க இந்தாம்மா அப்படின்னு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு அண்ணாமலை. முத நாளே வியாபாரம் சூப்பரா பண்றமா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க இந்தம்மா லட்டு கொடுங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஸ்ருதி கையில எடுக்கிறாங்க. வாங்குறதுக்காக கையை நீட்ட ஸ்ருதி ஊட்டியே விடுறாங்க. இத பாக்குற முத்து ரொம்பவே நெகிழ்ந்து போயிடுறாரு. எதிர்பார்க்கவே இல்ல. ரவிக்கும் ரொம்பவே சர்ப்ரைஸ். சந்தோஷமா கிளாப் பண்றாரு. அடுத்து வாங்க ஆண்டின்னு விஜயாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அடுத்து அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விடுறாங்க. அடுத்து அவங்க அம்மாவுக்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா போ அப்படின்னு முத்து அனுப்பிவிட மீனா வாங்க அப்படின்னு ஸ்ருதி ஊட்டி விட எனக்குன்னு முத்து வர்றாரு. இந்தாங்க உங்களுக்கும் அப்படின்னு அவர் வாயில மொத்தமா ஒரு லட்டை போட்டு தட்டி விட்டுடுறாங்க ஸ்ருதி. அந்த லட்டு அவருக்கு வாய்க்குள்ள மொத்தமா போயிடுது. அப்படின்னு அவர் போக அடுத்து ரோஹிணிக்கு ஸ்ருதி ஊட்டி விட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனோஜ் வாய் அந்தங்காக்கா மாதிரி வந்து திறந்துட்டு நிக்கிறாரு. தேங்க்யூன்னு அவருக்கும் ஊட்டி விடுறாங்க ஸ்ருதி. பார்வதி குழந்தையாவே மாறிட்டாங்க. எனக்குன்னு ஓடி வர வாங்க ஆண்டி அப்படின்னு அவங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க ஸ்ருதி. அடுத்தது மீனாவோட அம்மா சீதான்னு எல்லாரையும் அனுப்பி விடுறாரு முத்து. வாங்க ஆண்டி வா சீதா சத்யா வா அப்படின்னு எல்லாருக்கும் ஊட்டி விடுறாங்க ஸ்ருதி. ரவி அங்கேயே நின்று இருக்க முத்து அவரோட தோல்ல கைய போட்டு டேய் வாடா வா ரவி அப்படின்னு முன்னாடி இழுத்துட்டு வர ரவி லட்டு பிளேட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஸ்ருதி ஒரு லட்டு எடுத்துட்டு அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு மொத்தமா அவர் வாய்க்குள்ள துணிச்சு விட்டுடுறாங்க. மொத்த லட்டையும் மெல்ல விடாம வாயில துணிச்சு விட்டு பழிவாங்கனல்ல இரு உன்னைய அப்படின்னு ஸ்ருதி வாயில ஒரு லட்டை மொத்தமா தள்ளி விட்டுடுறாரு ரவி. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரவி ரொம்ப நெகிழ்ச்சியோட ஆனந்த கண்ணீரோட பாக்குறாரு அவரோட ஒய்ஃப. விளையாட்டுத்தனமா இருந்த ஸ்ருதி ரொம்ப ரொம்ப பொறுப்பாயிடுறாங்க. ஸ்ருதி மீனா கிட்ட போட்டோவை காட்டிட்டு நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அங்க கோகிலா வர்றாங்க. ஸ்ருதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா எல்லாமே நல்லா இருக்கு அங்க கிளம்புறோமா அப்படின்னு சொல்ல தேங்க்யூ ஆண்டி பை ஆண்டிங்கிறாங்க ஸ்ருதி. மீனா நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுமா. முத்து மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பொதுவா என்னதான் வெளியில நேர்மையா நடந்துகிட்டாலும் சொந்த பந்தம்னு வந்துட்டா கொஞ்சம் சுயநலமா தான் இருப்பாங்க. ஆனா முத்து அவங்க அம்மா என்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதும் உண்மையை என்கிட்ட சொல்லி என்னைய காப்பாத்தினாரு. இல்லன்னா உன் மாமியாருக்கு நான் டாக்டர் பட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். தப்பான ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் பிரச்சனையில மாட்டியிருப்பேன். உங்க 2 பேருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேம்மா. உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை உங்க அம்மா கடை விஷயத்துல என்னால முடிஞ்சதை பண்ணேன்னு கோகிலா சொல்லிட்டு இருக்க. அதுவரையிலும் சிரிப்போட கேட்டுட்டு இருந்த மீனா புரியாம பாக்குறாங்க.
அப்போ சீதாவும் அந்த பக்கமா வர்றவங்க இதை கேட்டுட்டு நிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஒன்னும் புரியலையேன்னு மீனா சொல்ல, ஆமாம்மா, உங்க அம்மா கோவில் வாசல்ல வச்சிருந்த கடைய கார்பரேஷன்ல இருந்து வந்து தூக்கிட்டாங்கல்ல அப்படின்னு கோகிலா கேட்க, ஆமா திரும்ப வச்சாச்சுங்கிறாங்க மீனா. அதுக்கு காரணமே முத்து தான் அப்படின்னு கோகிலா சொல்லிட்டு இருக்க, என்ன சொல்றாங்க இவங்கன்னு சீதா ஷார்ப்பா பாக்குறாங்க. ஏன் ஹஸ்பண்ட் தான் கார்பரேஷன் கமிஷனரா இருக்காரு அப்படின்னு கோகிலா சொல்ல, அப்படின்னு குழப்பமும் ஆச்சரியமுமா பார்த்துட்டு நிக்கிறாங்க மீனா. அந்த ஆபீசர் தான் யார்கிட்டயோ காசு வாங்கி அப்படி பண்ணி இருக்காரு, அத முத்து தான் நிரூபிச்சாரு அப்படின்னு கோகிலா சொல்லிட்டு இருக்க, சீதா அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்காங்க. நான் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி முத்துவுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னேன், என் ஹஸ்பண்ட் திரும்ப அந்த கடையை அங்கேயே வைக்க சொல்லிட்டாரு அப்படின்னு கோகிலா சொல்லிட்டு இருக்க, அதுவரையிலும் மறைவுல நின்னு கேட்டுட்டு இருந்த சீதா நேரா அக்கா கிட்ட வர்றாங்க. மீனா திகச்சு போய் சீதாவை பார்க்க, சீதா ஒன்னும் பேசாம கடகடன்னு அங்க இருந்து போறாங்க. ஏய் சீதா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, சீதா போயிட்டு இருக்காங்க. டேய் சத்யா, பொண்ணு பாத்திரலாம்ல அப்படின்னு முத்து சத்யாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்க, சத்யா வெக்கமா சிரிச்சிட்டு இருக்க. சீதா நேரா அங்க வர்றாங்க. மாமா, எதுக்கு மாமா பொய் சொன்னீங்க அப்படின்னு சீதா கோவமா கேட்க, நான் என்ன சீதா பொய் சொன்னேன்னு கேக்குறாரு முத்து. டேய், மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்டுட்டு இருக்க. அம்மாவோட கடை உங்களால தான் திரும்ப வந்துச்சுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு மாமா. கோவில் மேனேஜர் தப்பானவர்னு கமிஷனர் கிட்ட நிரூபிச்சிருக்கீங்கன்னு கோகிலா மேடம் இப்பதான் சொன்னாங்க. நான் கேட்டேன், உங்களால தான் கடை திரும்ப வந்திருக்கு, அதுக்கு ஏன் மாமா பொய் சொன்னீங்கங்கிறாங்க சீதா. சீதா, நான் பொய் சொல்லல, உண்மையை மறைச்சேன், இதுல என்ன இருக்கு இப்போங்கிறாரு முத்து. எல்லாரும் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பார்க்க, மாப்பிள்ள என் பொழப்பு போய் என் புருஷன் ஞாபகமா இருந்த கரும்பு மிஷினும் போயிடுச்சேன்னு நான் மனசு உடைஞ்சு போயிருந்தேன், நீங்க தான் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி மாப்பிள்ளன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க மீனாவோட அம்மா. அத்தை, என்னத்த நீங்க நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் நம்ம வீட்டுக்கு தானே அத்தை பண்ணினேன் அப்படின்னு முத்து சொல்ல, சத்யாவும் நெகிழ்ச்சியோட பாக்குறாரு. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல மாமா, அவர் தான் இதெல்லாம் செஞ்சிருக்க மாதிரி சொன்னாருங்கிறாங்க சீதா. சீதா, அருணும் முயற்சி பண்ணனாப்ல, நான் அந்த ஆபீசர் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அருணும் சார பார்க்க வந்தாப்ல, சரி அவர் பண்ணதாவே இருக்கட்டுமேன்னு நான் நினைச்சேன், நம்ம வீட்டுக்காக ஒரு நல்லது பண்ணிருக்கோமேன்னு அவரும் சந்தோஷப்படுவார்ல, நீயும் சந்தோஷப்படுவல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஏதோ ஒரு விவரிக்க முடியாத உணர்ச்சியோட முத்துவை பார்த்துட்டு அப்படியே மீனாவையும் பாக்குறாங்க சீதா. சீதாவோட ரியாக்ஷன் பாசிட்டிவா மாறுமா இல்ல நெகட்டிவா மாறுமா அப்படின்றத பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.